முதலமைச்சர்கிட்ட கேட்குறோம், அதை விட்டுட்டு கைது நடவடிக்கை ஈடுபடுறாரு. அனைத்து கட்சி கூட்ட மாட்டேங்கிறாரு விஜய் அப்படிங்கிறத அவர் குற்றச்சாட்டார். விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் முதலில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்தோம். தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை தலைதூக்கிய போது முதலில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைத்தோம். அதனைத் தொடர்ந்து பல கட்சிகளும் இந்த கோரிக்கையை முன்வைத்து வருகின்றன. தற்போதைய சூழலில் தாவேகா என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறது என்பது தெரியவில்லை. தமிழ்நாடு அரசு இதை ஒரு கௌரவ பிரச்சனையாக பார்க்க வேண்டியதில்லை. ஒரு வரட்டு பிடிவாதமும் தேவையில்லை. எதிர்க்கட்சிகளுடைய உணர்வுகளை மதித்து கலந்தாய்வு செய்வது மிக மிக அவசியமானது. இதில் யாருக்கு வெற்றி, ஆளும் கட்சிக்கா எதிர்க்கட்சிக்கா என்பதல்ல. இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் தமிழர்களின் பிரச்சனைகள் முன்னிறுத்தப்பட வேண்டும். குறிப்பாக நாளுக்கு நாள் சாகுபடி செய்யும் பரப்பளவு குறைந்து வருகிறது. விவசாயம் பாழாகி வருகிறது. விவசாயிகள் கடும் நெருக்கடிக்கு ஆளாகி வருகிறார்கள். இத்தகைய சூழலில் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். எதிர்க்கட்சிகள், தோழமை கட்சிகள் இப்பிரச்சனையில் எத்தகைய நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றனவோ அந்த நிலைப்பாட்டிற்கு ஏற்ப இணங்க ஆளும் கட்சியும் முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோள். அதுதான் சொல்றேன். நான் தொடக்கத்துல சொன்னேன், இப்போ அதுதான் சொல்றேன். அது அவசியமானது. அந்த பிரச்சனை திரும்ப திரும்ப பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க அதை சட்டப்படி எதிர்கொண்டுருவாங்க. அதை ஆபாசமா பேசலாம்னு நினைக்கிறீங்களா நீங்க? இப்ப அவர் இல்லைன்னு மறுத்து இருக்கிறாரு. எல்லா ஊடகங்களிலும் அவர் அவ்வாறு பேசியதாகத்தான் வெளியாகி வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் என்னுடைய கருத்தை நான் சொல்லியிருக்கிறேன். அவ்வாறு பேசியிருந்தால் அவர் அதற்கு வருந்துவார் என்ற நம்பிக்கையும் நான் வெளிப்படுத்தியிருக்கிறேன். பொதுவாக அரசியல் கட்சிகள், அரசியல் கட்சி தலைவர்கள் விமர்சனங்களை வைக்கிற போது பெண்களை பாதிக்காத வகையில் வைக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்து இந்த நெருக்கடியான நேரத்தில் வலுவாக எழுந்துள்ளது. அதனை நானும் வழிமொழிகிறேன். தொடர்ந்து முதல்வர் மீது இந்த அவதூறுகள் பரப்புறாங்க. கைது நடவடிக்கை தொடர்ந்து இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? வைகோ உள்ளிட்ட தலைவர்கள்லாம் வந்து இதுக்கு ஆதரவு இருக்கிறாங்க. இது மாதிரி பெண்களுக்கு நடவடிக்கை எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. நேற்று கூட உதயநிதி வந்து விடுதலை ஆகி சென்ற போது ஓடுகாலி முதல்வர்னு விமர்சிக்க. அதாவது இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் திமுக தாவேகாவுக்கு இடையிலான பிரச்சனை என்பதை விட, உதயநிதி விஜய் இருவருக்கும் இடையிலான பிரச்சனை என்பதை விட, பெண் குறித்து பேசிய பேச்சு என்பதுதான் இதில் குறிப்பிட வேண்டிய ஒன்று. அதற்கு பொதுமக்கள் மத்தியிலிருந்து கட்சி சார்பற்ற அனைத்து தரப்பினரிடமிருந்தும் கடும் விமர்சனங்கள் வந்திருக்கின்றன. இதை மட்டும் நாம் கருத்தில் கொள்வோம். மற்ற விஷயங்களை அரசியலாக பார்ப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.